ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லா மசாலையும் எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்க போகிறேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் பார்த்தீங்கன்னா 2-3 விசில் விட்டு வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல மசாலாலாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். மசாலோடைய பச்சை மணமும் போயிடுச்சு. உருளைக்கிழங்குலையும் எல்லா மசாலும் நல்லா பிடிச்சி வந்துருச்சு. கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பிரெட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பிரெட் துண்டுகள் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஓரங்களை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திலையோ இல்லை சிசர் வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த ஓரங்களை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ப்ரெட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர், ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ மைதா மாவு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் பீஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பிரெட்டில் இந்த உருளைக்கிழங்கு மசால் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மசால் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மைதா மாவு கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து இந்த 4 பக்கமும் ஓரங்களை நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா இன்னொரு ப்ரெட்டு மேலே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது நல்லா ஒட்டிக்கும். ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகிட்டு நல்லா ஒட்டி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் ப்ரெட் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெயில் போடும்போது உள்ளே எண்ணெய் போகாமல் இருக்கும். உள்ளே இருக்கிற மசாலா வெளியில் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவு கரைசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நம்ம லைட்டாக ப்ரெட் மேலே ப்ரஷ் பண்ணி விடணும். இந்த ப்ரெட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் நல்லா நம்ம முக்கி எடுத்துகிட்டு செய்யும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். எண்ணெயில் போடும்போது அதிகமாக மைதா மாவில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம அந்த கரைசல் ரெடி பண்ணி இருக்கிறதுனால ப்ரெட்டை அப்படியே அதில் டிப் பண்ணி எடுக்கும்போது நிறைய தண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெட் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும், ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த ஓரங்கள் எல்லாத்துலேயும் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா பிரெட் க்ரம்ஸ் ஒட்டிக்கும். அப்போ எண்ணெயில் போடும்போது எண்ணெயே இல்லாமல் நல்லா சூப்பராக நமக்கு ஸ்நாக் ஃப்ரை ஆகிட்டு வரும். உங்களுக்கு இந்த மைதா மாவு கரைசல் பிடிக்கல அப்படின்னா 2 முட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பில் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரெட்டை டிப் பண்ணியே எடுக்கலாம். ஃபுல்லாகவே ப்ரெட்டை முட்டையில் நல்லா எல்லா பக்கமும் நனையிற மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காது. இந்த 2 டிப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கையும் குக் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா குக் பண்ண வேணாம். ப்ரெட் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஒரே மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரி கலர் மாறி வரும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக கலர் மாறி வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு வடிகரண்டியில் போட்டு வச்சிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 2-3 ப்ரெட் பீஸ் கூட நீங்கள் ஒரே டைமில் கடாய் கொஞ்சம் பெருசாக எடுத்திங்கன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்பவே டேஸ்டியாக உருளைக்கிழங்கு ப்ரெட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் டைமில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரே மாதிரி டிசைனில் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் ரவுண்டாக இல்லை இந்த மாதிரி டிசைனில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை 2ஆக மடித்து கூட செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டு உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் கூட வச்சுட்டிங்கன்னா தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.